சற்று முன் பாஜகவுக்கு கைமாறிய அதிமுக, கைதாகிறார் எடப்பாடி பழனிசாமி. பேரதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்து பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ள நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று, அதாவது 25ஆம் தேதி மீண்டும் நடைபெற உள்ளது. இது அதிமுக வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்தது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். பொதுச் செயலாளர் நியமன அறிவிப்பை எதிர்த்தும் இந்த பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுக தொண்டர் என கூறி திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அதிமுக விதிகளின்படி பொதுச் செயலாளரை உறுப்பினர்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அவரது தேர்வு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்யப்பட்டது. இந்த அப்பீல் மனுவை விசாரித்த நீதிபதி பிபி பாலாஜி உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்ததுடன் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தங்கள் தரப்பு விவாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என சூரியமூர்த்தி தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்து நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு நீதிபதி பிபி பாலாஜி முன்பு கடந்த 21ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இதையடுத்து இந்த வழக்கு நீதிபதி பிபி பாலாஜி முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் விஜய் நாராயணன் சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினர் அல்ல எனவும் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு உரிமை இல்லை எனவும் வாதிட்டார். உடனே சூரியமூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை மறைத்து தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது, நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளனர் என வாதிட்டார். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உரிமையியல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் வழக்கை நிராகரிக்க மறுத்த உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவை திரும்ப பெற்ற நீதிபதி பாலாஜி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக அறிவித்தார். அந்த வகையில் இன்றைய தினம் மீண்டும் விசாரணை நடைபெற உள்ளது. அது அதிமுக வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடியின் இந்த பொதுச் செயலாளர் பதவி செல்லாது என்ற தீர்ப்பும் வர உள்ளது. அது மட்டுமில்லாமல் சட்டவிரோதமாக அதிமுகவை எடப்பாடி கைப்பற்றியதாகவும் இவர் எந்த நேரமும் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் அதிமுக தலைமைக்கு ஆபத்து வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே எல்லோரும் கூறியபடி அதிமுகவை முழுமையாக பாஜக கைப்பற்றப் போகிறது. அதற்கேற்றாற்போல் எடப்பாடியும் தேர்தலுக்கு முன்பாக அதிரடியாக கைது செய்யப்படுவார் என்ற பேரரசு தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.